அண்மை காலமாக வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜை பற்றி பேசும்போது வந்துட்டு இப்போ ஜிகர்தண்டா 2 நல்லா இருந்தது, ஆனால் அது வெற்றி படமா தோல்வி படமா, போட்ட காசு வந்துருச்சாங்கிற கேள்வி ஒன்று இருந்தது. ஸோ கார்த்திக் சுப்புராஜனுடைய படங்கள்லாம் நல்லா இருக்கு, போட்ட காசு வருதா வரலையாங்கிற இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ கேம் சேஞ்சர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது கார்த்திக் சுப்புராஜனுடைய கதை, அதனால தான் சங்கருக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாயிடுச்சு, அவர் வந்துட்டு ஒழுங்கான கதை எழுதலைங்கிற இப்படி ஒரு பார்வையும் கார்த்திக் சுப்புராஜ் மேலே இருக்கு. அப்போ கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றி படத்தை கொடுத்தாங்கங்கிற ஒரு சூழல் இருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல படம் எடுத்துருவாரு, அவருடைய மேக்கிங் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், பிரில்லியண்டா இருக்கும். ஏன்னா ராகவா லாரன்ஸையே ஜிகர்தண்டா 2ல வந்துட்டு ஒரு இன்ட்ரோக்காக வந்துட்டு ஒரு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரஜினியோ அஜித்தோ விஜயோ வர வேண்டிய மாதிரியான ஒரு இன்ட்ரோவா இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு ராகவேந்திரா லாரன்ஸ் அவர்களையே வந்துட்டு ஒரு மாசா எக்ஸ்ட்ரானரியா காட்டும் போது சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு அப்படின்னா அவர் வச்சு செய்வார். ஆனா அந்த வச்சு செய்யறதுங்கிறது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, வணிக ரீதியா வசூல் ரீதியா ஆன் பேப்பர்ஸ் அந்த படம் வந்துட்டு அவருக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும்.